எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் ஏஎஸ்சி ஸ்டெனோகிராஃபருக்கான ஃபிசிக்கல் டேட் வந்து இன்னும் வரல. ஸோ இப்போ ஐடிபிபியில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் டேட் ரிலீஸ் ஆகிடுச்சு. சிஎஸ்எஃப் ஃபயர்மேனுடைய ஃபிசிக்கல் முடிய போகுது. அண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடியே வந்தது தான் பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள். அதாவது ஜூன் 2024 வந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபிசிக்கல் இன்னும் வரல. ஓகேங்களா. வேக்கன்சி 1526 வேக்கன்சி. பட் ஆனால் இதை பற்றின வீடியோஸ் நார்த் சேனலில் டெய்லி ஒரு வீடியோ, அதாவது இன்றைக்கி ஃபிசிக்கல் வரும், நாளைக்கு ஃபிசிக்கல் வரும் அப்படின்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நாமளும் டெய்லி இன்றைக்கி ஃபிசிக்கல் வருமா, நாளைக்கு வருமா, இந்த மந்த் வருமா அப்படின்றது நம்ம செப்டம்பர் அக்டோபரில் இருந்து ஃபிசிக்கல் இப்போ வரும் அப்போ வரும்னு பார்த்துட்டு இருந்தோம். டிசம்பரில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜனவரியில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ சிஎஸ்எஃப் ஃபயர்மேன் ஃபிசிக்கல் வந்துச்சு. அப்புறம் ஐடிபி ஃபிசிக்கலும் விட்டுட்டாங்க. இப்போது நம்ம பிஎஸ்எஃப் ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரிகளுக்கான ஃபிசிக்கல் எப்போ வரும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு ஆர்டிஐ ரிப்ளை வந்து நம்ம பார்க்கலாம். ஆர்டிஐலேருந்து ரிப்ளை வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நிறைய பேர் பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு உடனே போட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போது முக்கியமாக வந்து நீங்கள் இந்த பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் ஏஎஸ்சி ஸ்டெனோகிராஃபருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதில் குவாலிஃபை ஆனால் தான் அடுத்த ஸ்டேஜில் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. அதில் குவாலிஃபை ஆகிறவங்க ரிட்டன் அண்ட் அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ஆர்டிஐயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 ஜனவரி 2025 ஒரு ஆர்டிஐ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் ஏசி ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் 2024க்கான ஃபிசிக்கல் வந்து டிசம்பரில் வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது ஜனவரி பிப்ரவரியில் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நோட்டீஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் மேபி நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேபி பிப்ரவரியில் எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்கல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுடைய ஃபிசிக்கலை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது எக்ஸாமுக்கும் சேம் டேஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஃபிசிக்கல் வித்து எக்ஸாம்ஸுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா ரெண்டு டைம்லேயும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் எது ஃபஸ்ட்டில் திடீர்னு செலெக்ஷன் சேஞ்ச் பண்ணி ஏதாவது பண்ணுவானுங்க. அதனால் நீங்கள் ரெண்டுத்துக்குமே தயாராகுங்க. கண்டிப்பாக வந்து செலெக்ஷன்ஸ் வாங்க முடியும். இந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் அந்த வீடியோ சீக்கிரமாக போட்டிருந்தேன். அண்ட் வேறு எதாவது இதை பற்றி எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக இதை பற்றின அப்டேட் இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. நார்த் சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து போட முடியாது. ஏன்னா ஜென்யூனான இன்ஃபர்மேஷன் இது வந்து ஆர்டிஐ ரிப்ளை இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை கொடுக்கலான் இருந்துச்சு. அதனால் கொடுத்தேன். அண்ட் அதே மாதிரி எப்போ வேணாலும் வரட்டும். ஓகேங்களா. நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே தயாராக இருக்கணும். ஃபிசிக்கலாக இருக்கட்டும் இல்லைனா ரிட்டனாக இருக்கட்டும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் தயாராக இருக்கணும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.